நீண்ட கால துன்பம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் பவுல் உண்மையான அன்பை விளக்க ஆரம்பிக்கும் போது அவர் முதல் சொல்வது இதுதான்: அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அதை அன்பு நீண்ட காலம் பொறுத்து கொள்ளும் என்று சொல்கிறது. ஒரு பெண்மணி தனது அனுபவத்தை பகிர்கிறார்கள். என் திருமண வாழ்க்கையின் பல ஆண்டுகள் மது போதையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் நான் அடிக்கடி இப்படியாக ஜெபிப்பேன்: கர்த்தாவே, என்னால் முடியாது, நீர் நினைத்தபடி என்னால் நேசிக்க முடியவில்லை, உமது அன்பை எனக்கு தாரும், அது என் மூலமாய் அவரிடம் செல்லட்டும் என்று. சில நேரங்களில் உண்மையான அன்பு என்பது சில நாட்களுக்கு மட்டுமல்ல, நீண்ட காலம் தாங்கிக் கொள்வது. இந்த வகையான பொறுமைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாராவது உங்களை காயப்படுத்தினாலும், அவர்களை உங்களால் ஏதாவது செய்ய முடிந்தாலும் அவர்களை திருப்பி தாக்காமல் இருப்பது. அப்படி நேசிப்பது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் நினைக்கலாம். நாம் தேவனை நேசிப்பதால் அவருக்காக நம்மால் அப்படி செய்ய முடியும். திருமணத்தில் நீண்ட கால பொறுமையும் உறுதியும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. நாம் தேவனுடைய அன்பினால் நிரம்பி அது பிறரிடமும் பொறுமையாக வெளிப்படும் போது அது நாம் உண்மையாக தேவனை தேடுகிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஒருவரிடம் உண்மையான அன்பை காட்டுவது மிகவும் கஷ்டம் என்பதை எங்களுக்கு தெரியும். சில நேரங்களில் எங்களை காயப்படுத்துகிறவர்களை நேசிக்க எங்களால் முடியாது என்று தோன்றுகிறது. எங்கள் சொந்த அன்பு மற்றும் பலன் போதாது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆகையால் உமது அன்பினால் எங்களை நிரப்பும். நீண்ட பொறுமையுடனும் திரும்பி தாக்காத மனதுடனும் பிறருக்கு நன்மை செய்வதற்காக கிருபையையும் எங்களுக்கு தாரும். எங்களை காயப்படுத்துகிறவர்களிடமும் உமது அன்பை வெளிப்படுத்தும் வல்லமையையும் தாரும். எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் இந்த அன்பு உமக்கு மகிமையாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த மெசேஜ் 11 அக்டோபர் 2024 நான்சி டிமோஸ் வால்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.